அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு நீதி அறம் என்பது. ரெண்டு விஷயம் தான் அதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சமூகத்தில் சட்டம் கடுமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். நீதி கருணையோடும் நேர்மையோடும் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சட்டத்தையும் நீதியையும் பற்றி வச்சுட்டுருக்கிற ஒரு அபிப்பிராயம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சாதாரண ஒரு விஷயம் சொல்லுவோம், 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். உண்மையிலேயே எல்லா நிரபராதிகளும் தப்பிக்கிறார்களா என்பது தெரியாது. பல குற்றவாளிகள் தப்பிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதி தவறியதற்காக தன்னுடைய உயிரை துறந்த பாண்டிய மன்னனின் மண்ணிலிருந்து வந்திருக்கிறார், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார் திரு மணிவண்ணன் அவர்கள். அவர் வழக்கறிஞர், மிகப்பெரிய எழுத்தாளர், நல்ல சிந்தனையாளர். அவர் சுந்தரி சபதம் அப்படின்னு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினேன் அப்படின்னு சொன்னார். அது கல்யாண மாலைக்கு ரொம்ப ரிலேட்டடான சப்ஜெக்ட். வரதட்சணை வாங்குற வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கா, நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னார். இதுக்கு கல்யாண மாலை தான் கிடச்சிதா, நாங்கள் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணுறதில்ல அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். இமயம் கொடுத்த நிலவே அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி எழுதியிருக்கிறார். நிர்வாக சூத்திரங்கள் 108 அப்படின்னு எழுதியிருக்கார். இது மாதிரி நிறைய எழுதியிருக்கார் திரு மணிவண்ணன் அவர்கள். அவரை அன்போடு அழைத்து அமைகிறேன். நீருக்கு தவித்த மீன், நிழலுக்கு தவித்த கால், நிலம் தொட தவித்த விழுது, நிலவுக்கு தவித்த வான், நீளத் தவித்த வேர், நிற்கத் தவித்த குழவி, போருக்கு தவித்த தோல், பொங்கத் தவித்த பால், பொழியத் தவித்த மேகம், புதிர்க்குள் தவித்த விடை, புகைக்குள் தவித்த தீ, பூக்கத் தவித்த மொட்டு, ஏருக்கு தவித்த மண், ஏடேறத் தவித்த பா, இரவுக்கு தவித்த அல்லி, எரியத் தவித்த திரி, ஏறத் தவித்த கொடி, இவைகளின் தவிப்பினை போல் நேருக்கு நேர் உன்னை நேர்த்தியாய் காண என் நெஞ்சகம் தவிக்கின்றதே. நெருஞ்சியை பார்வையால் குறிஞ்சி மலராக்கிடும் நிர்மல மீனாட்சி. கூட்டணி நடத்திய பிறகு தேர்தலை காணக்கூடிய இந்த காலத்தில் மணமகனும் மணமகளும் தங்களை தேர்ந்தெடுக்க விட்டு அவர்களை இல்லற கூட்டணியை வெற்றிகரமாக நடத்தச் செய்து கொண்டிருக்கின்ற கல்யாண மாலை குழுவினரின் திருப்பதங்களை வணங்கி இந்த 20 நிமிட சொற்பொழிவை துவங்குகின்றேன். எச்சரிக்கை என்று சொல்லி இப்பொழுது நுகர்வோர் பொருட்களிலே போடுகிறார்கள். அதுபோல நான் இந்த 20 நிமிட சொற்பொழிவுகளிலே நான் பேசக்கூடிய எந்த துணுக்குகளும் இந்திய நீதிமன்றத்தை பற்றியோ இந்திய நீதிபதிகளை பற்றியோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ சொல்லவே இல்லை என்று நீங்கள் தயவு செய்து நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலக மகா அழகு கிழவி ஒருத்தி இருந்தாள். உலக மகா அழகு பாட்டன் எனக்கு உண்டு. என் உலக மகா அழகு கிழவி இருக்கிறாளே, அவளுக்கு ஔவை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அந்த உலக மகா அழகு கிழவி ஔவை மிக எச்சரிக்கையாக சொன்னாள், அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள். ஏனென்றால் அறம் செய்ய முடியாது என்று தெரியும். முடியாத விஷயத்திற்கு விரும்பியாவது பாரடா பேரனே என்று சொல்லி பாட்டி அப்படியே நிறுத்தி கொண்டாள். ஆனால் என்னுடைய பாட்டன் இருக்கிறானே தாடிக்கார தாத்தா வள்ளுவன் சற்று விவரமானவன். அவனுக்கு தெரியும் அறம் என்பது எப்படிப்பட்டது, இந்த பாரத கண்டத்தினுடைய அறம் எப்படி வீச்சு பொருந்தியது என்று வள்ளுவனுக்கு தெரியும். ஆகவே மேற்கத்திய சிந்தனையாளர்கள் அவர்கள் நடைமுறையிலே கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் என்கின்ற சதுரத்தை விட்டு, நன்றாக கவனியுங்கள், சட்டம் என்கின்ற சதுரத்தை விட்டு அறம் என்கின்ற சக்கரம் சுத்த வேண்டும் என்பதற்காக அறவாழி அந்தணன் என்று சொன்னான். சட்டம் சதுரமானது, இதையும் அறம் சுற்றி கொண்டே இருக்கும். அது சக்கரமாக விஷ்ணு சக்கரமாக அங்கே சுற்றும், சக்கரத்தாழ்வார் சந்நிதியிலும் அது சுற்றி கொண்டிருக்கும். அது உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கும் என்ற காரணத்தினாலே என் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது என்று சொன்னான். அன்புக்குரிய பெரியோர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பார்த்து கொண்டே வர வேண்டும். கருடபுராணத்திலேயும் சொல்லியிருக்கிறார்கள், கிருதயுகம் என்றால் என்ன என்றும் சொல்லியிருக்கிறார்கள், கலியுகம் என்றால் என்ன என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால்
அறம் என்பது எப்பொழுதெல்லாம் தொங்கி போகுமோ மங்கி போகுமோ அந்த நேரத்திலே நான் வருவேன் என்று சொல்லி நம்பிக்கையான வாசகத்தையும் பகவான் கிருஷ்ணன் சொல்லி இருக்கிறான் என்பதை நம்பிக்கையோடு நாம் இந்த பேச்சரங்கத்திற்குள்ளே நாம் நுழைய வேண்டும். நான் மதுரையிலிருந்து வருவதாக சொன்னார்கள், உண்மை. நன்றாக பார்த்தோம் என்றால் சிலப்பதிகாரத்திலே வழக்குரை காதை என்ற ஒன்று உண்டு. அதை தயவு செய்து நீங்கள் மறுபடியும் மீள்வாசிப்பு செய்தீர்கள் என்றால் தேராமன்னா செப்புவதுடையேன் என்று ஆரம்பிக்கிறது. கண்ணகி இன்றைக்கு இருக்கிற நவீன சிவில் ப்ரொசீஜர் கோடிலே ஒரு ப்ரூஃப் அஃபிடவிட் பிரமாண வாக்குமூலம் எப்படியெல்லாம் போட வேண்டுமோ அப்படிப்பட்ட அற்புதமான வகையிலே போட்டிருக்கிற ப்ரூஃப் அஃபிடவிட் தேராமன்னா செப்புவதுடையேன். தேராமன்னா இருக்கா, பிஃபோர் தி ஹானரபிள் கோர்ட்னு என்று ஆரம்பிக்க எங்களுடைய ப்ரூஃப் அஃபிடவிட். நீ யார்? தேராமன்னா செப்புவதுடையேன், சாலம்லி அஃபர்ம் அண்ட் சின்சியர்லி ஸ்டேட் ஆஸ் ஃபாலோஸ். அப்படியே ஆரம்பித்து மாசாத்து வாணிகன் மகனே ஆகி ரொம்ப சிலப்பதிகாரம் பேசினா கூட்டம் குறைஞ்சு போயிடும், அதுக்காக சொல்லக்கூடாது. கண்ணகி தன்னுடைய வழக்குரை காதைக்கு எடுத்துக்கொண்ட நேரம் இருக்கிறதே 2 நிமிடங்கள். பாண்டிய மன்னனிடம் அவள் தீர்ப்பு வாங்கினது 50 செகண்டில் அந்த தீர்ப்பை வாங்கி இருக்கிறார். அது அன்று. நீங்க உங்க கோணத்தை எடிட் பண்ணிட்டு இந்த பக்கம் வாங்க. ஒரு பசுமாடு போகுதியா, அதனுடைய கண்ணுக்குட்டியை மேலே ஒருத்தன் ஏற்றி விட்டாலும் விஐபி ராஜாவோட பிள்ளை, அவனோட காரில் அவனோட தேர் ஏறிடுத்து. இதுக்காக மாடு யாரையும் தேடாம மாடே போகுது. மணி கட்டிருக்கு, மணி அடிக்குது, வர்றா, எடுத்தெடுப்பில் ஸ்பாட் டெசிஷன், ஜட்ஜ்மெண்ட் டெலிவர்டு ஆச்சா. ஒரு மாட்டுக்கு நீதி கிடைத்திருக்கிறது. வேறு எந்த விதமான படிப்பறிவும் உலக அறிவும் பட்டறிவும் இல்லாத சோழ நாட்டிலிருந்து கிளம்பி அப்பாவியாக வந்தாலே அந்த கண்ணகிக்கு நீதி கிடைத்திருக்கிறது. இதை நான் என் மனைவியிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். சிரித்தாள். என்ன என்று கேட்டேன். நல்ல வேளை கண்ணகி வக்கீலை வைக்கவில்லை. இதில் என்ன ஒரு கொடுமை என்று சொன்னால், எனது 2 மகள்களையும் நான் வக்கீலுக்கு படிக்க வைத்திருக்கிறேன். எனது 2வது மகள் சொன்னாள், ஆமாம் அப்பா, எடுத்த எடுப்பில் இதை தீர்ப்பு சொல்லாதபடி என்ன செய்திருக்கலாம், இது குறித்து அந்த சிலம்பை பற்றி ஆராய வேண்டும் என்பதற்காக மெட்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் வாய்தா வாங்கியிருக்கலாம் என்று சொன்னாள். சிலப்பதிகாரமே இல்லாமல் போயிருக்கும். பார்வைகள் எப்படி மாறுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். நண்பர் சொன்னார் எப்படியெல்லாம் அறம் தாழ்ந்திருக்கிறது என்று சொல்லி. அவர் அப்படியே எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் கல்வி அறம் எல்லாவற்றிலும் பாகிஸ்தானிலிருந்து வருகிறார் போல் இருக்கிறது. எல்லா தலைப்புக்குள்ளும் ஆக்கிரமித்து விட்டார். கோயம்புத்தூர் தானே. ஆனால் நாமும் ஒரே ஒரு விஷயத்தை ஆக்கிரமிக்க வேண்டும். வணிக அறத்தில் ஜெயகாந்தன் சொன்னார், புடவை விற்க வருகிறவன் அந்த புடவையை வாங்க இருக்கின்ற பெண்ணிடம், அம்மா நீங்கள் இந்த புடவையை கட்டிக்கொண்டால் மகாலட்சுமி மாறி இருப்பீர்கள் அம்மா என்று சொல்லி விற்கிறான். அவனது நோக்கமும் வியாபாரம்தான். இன்னொரு வியாபாரி இருக்கிறான், அம்மா இந்த புடவையை கட்டி கொண்டு போனால் உங்கள் பின்னால் 10 பேர் வருவார்கள் அம்மா என்று சொல்கிறான். அவனுக்கும் வியாபாரம்தான். இதில் இருக்கக்கூடிய இரத்தத்தனமான இழிப்பு எதில் இருக்கிறது, எங்கே அறம் பெசகள் இருக்கிறது என்று சொன்னான். ஆகவே பார்வை வித்தியாசப்படுகிறது. அளவீடு வித்தியாசப்படுகிறது. ஒருவனை கேட்டார்கள், நீ எத்தனை வேகத்திலே ஓடுவாய் என்று சொல்லி. அவன் சாமர்த்தியமான மதுரைக்காரன். அவன் சொன்னான், அது நானாக ஓடுகிறேனா நாய் துரத்தி ஓடுகிறேனா என்பதை பொறுத்தது. அவசியம் இருக்கின்ற நேரத்தில் சட்டச்சக்கரம் வேகமாக சுற்றுகின்றது. ஆகவேதான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருடன் செயின் பறித்து விட்டான், போலீசார் துரத்தி கொண்டு போனார்கள், பிடிக்க முடியவில்லை என்று இருக்கும். திருடனும் ஓடுகிறான், போலீஸும் ஓடுகிறான். ஏன் திருடனுடைய ஓட்டத்திற்கு போலீஸ் ஓட முடியவில்லை என்றால் திருடன் உசுருக்காக ஓடுகிறான், இவன் வயத்துக்காக ஓடுகிறான். ஆகவே வித்தியாசப்படுகிறது. ஆகவே அறம் என்பதை பொறுத்த மட்டிலே அளவீடு எப்படி மாறுகிறது என்று சொன்னால், நான் முதலிலே சொன்ன எச்சரிக்கையை மனதிலே வைத்துக்கொண்டு படியுங்கள். முன்னால எல்லாம் சார் அவர் தங்கமான மனிதர் என்று சொன்னால் என்ன பொருள் என்று சொன்னால், அவர் லஞ்சமே வாங்க மாட்டார் என்று பொருள். இப்பொழுதும் சார் அவர் தங்கமான மனிதர் என்றார் ஒருவர், ஏன் லஞ்சமே வாங்க மாட்டாரா என்று கேட்டேன். அப்படி இல்லை சார், வாங்கினா கரெக்டாக செஞ்சு கொடுப்பார். அளவீடு மாறிவிட்டது. ஆகவே நீங்கள் இந்த கரையான் படிப்பதற்கு எந்த விதமான காரணங்களும் தெரியாது.
கரையானுக்கு ஷோக்கோஸ் நோட்டீஸாக கொடுக்க முடியும், ஏன் இங்கே கரையான் அரித்தா என்று சொல்லி லேசாக ஆரம்பிக்கிற நேரத்திலே அந்த கிருமியை சரியான முறையிலே களையவில்லை என்றால் இந்த கிருமி கண்ட சோழன் மாதிரி நம்முடைய எல்லா விஷயங்களும் கிருமி கண்ட துறையாக மாறிவிடும். ஆனால் பெரியோர்களே, நாம் அப்படி இல்லையே. அந்த காலத்திலே பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் என்று சொல்லி பின்னாலே தான் வந்தது, சம்பள பட்டுவாடா சட்டம் என்று வந்திருக்கிறது. அதில் ஒரே ஒரு பிரிவு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வேலை பார்த்தவனுக்கு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதிக்குள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. 1000 தொழிலாளிக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் சொல்லுகிறது. ஆனால் என் பாரத நாட்டினுடைய சட்டம் அப்படி இல்லை சகோதரர்களே. ராமன் வனவாசத்திற்கு வந்து விடுகிறான், பரதன் திரும்ப வந்து தேடி ராமனை தேடி போகிறான், இடைக்கால காபந்து சர்க்காரை வைத்து கொண்டிருக்கிறான் அல்லவா. ஆகவே ராமன் பரதனிடம் பல்வேறு கேள்விகளை அடுக்குகிறான், ஒரு கொஸ்டினர் மாதிரி போடுகிறான். நீ இப்படி செய்கிறாயா? உன்னுடைய நாட்டிலே மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களா? நீதிபதி சரியாக இருக்கிறாரா? சட்டம் சரியாக பராமரிக்கப்படுகிறதா? நீர்த்துறைகளில் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்கிறதா என்றெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு கேள்வி கேட்டான். நான் தொழிலாளர் சட்டம் சார்ந்த வழக்குகளை நடத்துவதனாலே அதை படித்தேன், தூக்கி வாரி போட்டது. நண்பர்களே, ராமன் கேட்கிறான் பரதனிடம், பரதா, உன்னுடைய நாட்டிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்களின் வியர்வை உலர்வதற்கு முன்பு ஊதியம் கொடுத்து விடுகிறாயா என்று கேட்டார். அப்படிப்பட்ட மரபு, அப்படிப்பட்ட நாம் வைத்திருந்திருக்கிறோம்.